நறுமலர் தீபம் வலையொலி ஆசிரிய சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவியல் தமிழில் பொறியியல் தொழில்நுட்ப இதழ்கள் அப்படின்ற ஒரு தலைப்பில் பார்க்குறோம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் உங்களுக்கு அறிவியல் இதழ்கள் குறித்த சில செய்திகளை நம்ம பகிர்ந்துட்டு இருந்தோம். அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க தொழில்நுட்ப இதழ்கள் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இதை பொறுத்த வரைக்கும் மருத்துவ வேளாண்மை இதழ்கள் வெளிவந்த அளவுக்கு முதல்ல இப்படி ஆரம்பிக்கிறாங்க. தமிழில் நிறைய பொறியியல் தொழில்நுட்ப இதழ்கள் வரலை. 19ஆம் நூற்றாண்டில் தான் முதல்ல கைத்தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை பற்றிய கட்டுரைகள் வெளிவந்திருக்கு. எப்போ 19ஆம் நூற்றாண்டில் தான் கைத்தொழில் குறித்த கட்டுரைகள் வெளிவந்திருக்கு. 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் சில கைத்தொழில் வெளியிடுவதை நோக்கமாக இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். சில பேர் வெளியிட்டிருக்காங்க. அதில் முதல்ல 1904 வெளிவந்த வேளாண் இதழ்கள் அப்படின்னு பார்க்கும்போது உழவோன் அப்படின்ற ஒரு இதழ். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு வருதுன்றதுனால இது தொடர்பான கேள்விகள் கேட்பாங்க. 1904 வேளாண் இதழ்களாக உழவோன் அப்படின்ற ஒரு செயலி, அதாவது ஒரு இதழ் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விவசாய தீபிகை அப்படின்ற இந்த 2 இதழ்கள் தான் வேளாண் கருவிகளினுடைய தொழில்நுட்ப செய்திகளை வெளியிடுவதில் அதிக ஆர்வம் காட்டின. இப்போ வேளாண் தொழில்நுட்ப செய்திகளை மையமாக கொண்டு வெளிவந்த இதழ்களில் உழவோன் என்கிற ஒன்றும் விவசாய தீபிகை அப்படின்ற ஒன்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி அதுக்கப்புறம் ஏறத்தாழ ஒரு 10 வருஷம் கழிச்சு 1904னா அடுத்து 1914 தொழிற்கல்வி அப்படின்ற ஒரு தொழில்நுட்ப இதழ் வெளியாகுது. 10 ஆண்டுகளுக்கு அப்புறம். இதான் 3வது, சரிங்களா? ஏன்னா ஏதாவது வரிசைப்படுத்துக, நிரல்படுத்துக, இந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்க. ஆண்டின் அடிப்படையில் நிரல்படுத்துக, இல்லை வெளிவந்த ஆண்டின் அடிப்படையில் நிரல்படுத்துக, ஏதோ ஒரு வகையில் இது மாதிரி கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இவ்விதழ் நெசவு, கைத்தொழில், விவசாய இயந்திர தொழில்நுட்ப செய்திகள் அப்படின்ற இது எல்லாத்தையும் வெளியிடுது. இதை தொடர்ந்து இன்னொன்று என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிற்கல்வி. எப்போ 1926 14க்கு அப்புறம் மீண்டும் 26 அடுத்து பார்த்திங்கன்னா தொழில் ஆசிரியன் 26, அப்புறம் பதனிடும் தொழில் அப்படின்னு ஒன்று, அதுக்கப்புறம் 48 எந்திர உலகம், 53 இந்திய செல்வம், அடுத்து 64 தொழில் இந்தியா, அடுத்து 73 பொறியியல், 64 களஞ்சியம் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே பொறியியல் தொடர்பான இதழ்களை வெளியிடுவதில் ரொம்ப முக்கியமான ஒரு இதழ்களாக இருக்கிறது. அப்போ பொறியியல் தொழில்நுட்ப இதழ்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஏறத்தாழ ஒரு 10 இதழ்களுக்கு மேலே இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம வரிசைப்படுத்தி பார்த்து கொள்வது நல்லது. அதுக்கப்புறம் பொறியியல் இதழும் களஞ்சியம் இதழும் கருத்து நிலை அறிவியலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வெளியிடுகின்றன. கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எதுக்காக சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பொறியியல் இதழ், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா களஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதழ். இந்த ரெண்டுமே கருத்து நிலை அறிவியலுக்கு அப்படின்னு பார்க்குறோம். இந்த அறிவியல் தமிழில் நம்ம கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. பொதுவாக என்னென்ன தலைப்புகளில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமான இந்த ஜேர்னல் நிறைய இருக்குது. எல்லாத்துக்குமே இருக்குது. தனித்தனியாக என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் இருக்குது. ஜேர்னல் குழந்தைகளுக்கான இதழ்கள் இருக்கிறது, பொதுவாக அறிவியல் இதழ்கள் அப்படின்னு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பெரியோர்களுக்கான அறிவியல் இதழ்கள் அப்படின்னு இருக்குது. அப்புறம் எல்லோருக்குமான அறிவியல் இதழ்கள் அப்படின்னு இருக்குது. அப்புறம் அறிவியல் தமிழ் ஆய்வு களஞ்சியம் அப்படின்னு சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்படின்றதுனால நமக்கு இதையெல்லாம் பார்க்குறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, அப்போ கருத்து நில அறிவியலுக்கு முக்கியத்துவம் கொடுத்த இந்த 2 இதழ்கள், ஒன்று பொறியியல், இன்னொன்று பார்த்திங்கன்னா களஞ்சியம் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பிற தொழில்நுட்ப இதழ்கள் தொழில்நுட்ப கருத்துக்களை தொழிலாளர்களிடம் எளிமையான மொழியில் கொண்டு செல்வதின் ஓகே, இது விட்டுருங்க, இதில் ஒன்றும் இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிற துறை அறிவியல் இதழ்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நிறைய இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா முதல்ல பாருங்கள், தமிழில் சுற்றுச்சூழலில் துறைக்காக புதிய கல்வி அப்படின்னு ஒன்றும், சமூக நல காடுகள், சுற்றுச்சூழல் மாசு, செழுமை, நமது பூமி, நமது நிழல், அப்புறம் வளரும் பசுமை, சூழலியல் நுட்பம், அப்புறம் சூழல் உலகம், இது எல்லாமே என்ன செஞ்சதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துச்சு. எதுக்காக அப்படின்னாக்க சுற்றுச்சூழலை மையமாக கொண்டு இயங்குகிற இந்த இதழ்கள் எல்லாம் வந்துச்சு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கணிப்பொறியை மையமாக கொண்டு சில இதழ்கள் வந்து வெளியானது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர் நேரம். ஏன்னா நமக்கு கணினியும் இருக்குது பாடத்திட்டத்தில், பிஜிடிஆர்பிக்கு காலேஜ் டிஆர்பிக்கு கணினியும் இருக்குது. அப்புறம் வந்து தமிழ் கம்ப்யூட்டர் இருக்குது, கம்ப்யூட்டர் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டுமே வந்து கம்ப்யூட்டர் தொழில்நுட்பத்துக்காக வெளியான இதழ்களாக இருக்கிறது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தோல் பதனீட்டாளனுடைய அமைப்பின் சார்பாக ஏறத்தாழ ஒரு 2 நூல்கள் வெளியாகிருக்கு. 48ல் ஒன்று, 69ல் ஒன்று. அது வந்து பதனிடும் தொழில் ஒன்று, அப்புறம் தோல் விஞ்ஞானம் அப்படின்ற ஒன்று ஆச்சுங்களா. அதுக்கடுத்து இன்னொன்று இருக்குது, என்ன அப்படின்னா விலங்கு பாதுகாப்பு பற்றி ஒரு இருக்குது, காணுயிர் அப்படின்னு ஒரு இதழ் வந்திருக்கு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி நிறைய இருக்கிற போது நமக்கு சில சிக்கல்கள் இருக்குது. ஆண்டுகளை நினைவில் வச்சுக்கணும். எது எது எந்தெந்த துறைக்கு வெளியானது அப்படின்றத நம்ம நினைவில் வச்சுக்கணும். உதாரணத்துக்கு வந்து இப்போ காணுயிர் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துக்க கொடுத்துட்றான்னு வச்சுக்கோங்க. பொறியியல் தொழில்நுட்ப இதழ்கள், அப்புறம் பொது அறிவியல் இதழ்கள், அப்புறம் கம்ப்யூட்டர் தொடர்பான இதழ்கள், அடுத்து வந்து சுற்றுச்சூழல் தொடர்பான இதழ்கள், காணுயிர் தொடர்பான இயல்கள் அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில் கொடுத்துட்றான்னு வச்சுக்கோங்க. அந்த சமயத்தில் நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னால் பல சிக்கல்கள் வந்துடும். இன்னும் நிறைய இருக்குது. மொழிபெயர்ப்புக்காக இதழ்கள் வெளியாகிருக்கு. அதுக்கடுத்து அறிவியலுக்காக, பொதுவான அறிவியலுக்காக வந்திருக்கு, விவசாயத்திற்காக வந்திருக்கிறது. இந்த மாதிரி நிறைய இதழ்கள் இருக்குது. அப்படின்றதுனால இதையெல்லாம் கொஞ்சம் தனித்தனியாக பார்த்துக்கணும். ஹோமியோபதி மருத்துவ இதழ்கள் இருக்குது, வேளாண்மை மருத்துவ இதழ்கள் இருக்குது, ஆயுர்வேத மருத்துவ இதழ்கள் இருக்குது, சித்த மருத்துவ இதழ்கள் இருக்குது, அப்புறம் வந்து மருத்துவ அறிவியல் இதழ்கள் அப்படின்னு இருக்குது, யுனானிக்கு இருக்குது, இயற்கை மருத்துவத்துக்கு இருக்குது, அப்புறம் அலோபதிக்கு இருக்குது. இந்த மாதிரி இவ்வளவு இதழ்கள் இருக்குது. அப்படின்றதுனால நிச்சயமாக இந்த இடத்துலேருந்து ஒரு கேள்வி வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ள ஒரு இடமாக இருக்கிறது. அதனால் இந்த இதழ்களை பற்றி நீங்கள் நமக்கு ஏற்கனவே இதழியல் அப்படின்னு ஒரு பாடமே இருக்குது. அதுவும் வந்து நம்ம 10வது யூனிட்டுக்குள்ளே அடங்குது அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த விஷயங்களை கொஞ்சம் வரிசைப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பெரிய உதவியாக இருக்கும். மீண்டும் வேறொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். அனைத்து ஆசிரிய நண்பர்களுக்கும் வணக்கம்.